ஹலோ, ஹாய், வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி நியூ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். டிபார்ச்சர்னா ஃப்ளைஓவர் யூஸ் பண்ணி மேல, அரைவல்னா கீழ. சென்னையில நம்ம போறோம்ல, அது சேம் கான்செப்ட் தான். சென்னையிலயும் இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கேயும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பழைய டெர்மினலோட ஏப்ரான். இந்த லாங் ஹோல் ஃபிளைட்ஸ்லாம் பார்க் பண்றது. சைடுல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங். மேல ஏடிசி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா மேல ஏறணும்னா இங்க டோட்டலா டிபார்ச்சருக்கு 4 கேட்ஸ் இருக்குங்க. D1, D2, D3 அண்ட் D4. ரொம்பவே அழகாவே ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. லைக் நம்ம சவுத் இந்தியன்ஸ் கல்ச்சர்ஸ்க்கும் நல்லாவே அதுல எக்ஸிக்யூட் காட்டியிருக்காங்க. D1 அண்ட் D2 வந்து டொமஸ்டிக் செக்இன் கவுண்டர்ஸ்க்கு போக ரொம்ப ஈஸியா, கிட்டவே இருக்கும். D3 அண்ட் D4 ஓட கேட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் செக்இன் கவுண்டர்ஸ் போக ரொம்ப ஈஸியா இருக்கும். Jan 2, 2024 அன்னைக்கு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம டெர்மினல் வந்து ஓபன் பண்ணி வச்சாரு. ஸோ அதோட ஸ்கல்ப்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் முன்ன சொன்ன மாதிரியே நம்ம ஏர்போர்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர்ஸ் தான் அப்படியே வந்து காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்நேஷனல் செக்இன் கவுண்டர்ஸ். மொத்தம் இங்க 23 செக்இன் கவுண்டர்ஸ் இருக்கு. அட் பிரசன்ட் வந்து 8ல இருந்து 23 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 8ல இருந்து 23 கவுண்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ் எடுக்கும்போது ஏர்போர்ட் வந்து ஆபரேஷனுக்கு வரல. ஆஃப்டர் இனாகுரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறதுக்கே நாங்க ஸ்பெஷலா பெர்மிஷன் வாங்கிட்டு போய் எடுத்தோம். அந்த டைம்ல அண்டர் ஒர்க் தான். கொஞ்சம் ஒர்க் முடியறதுக்கு முன்னாடியே வந்து ஏர்போர்ட் வந்து இனாகுரேஷன் பண்ணிட்டாங்க. செக்-இன் முடிச்சுட்டு இப்ப நம்ம டைரக்ட்டா வந்து இமிகிரேஷன் கவுண்டர்ஸ் தான் போறோம். அந்த வழியில லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சர்ஸ் அப்படியே வந்து செதுக்கி உருக்கி வச்சிருக்காங்களே சொல்லலாம். நம்மளோட ஸ்ரீரங்கம் சிலையா இருக்கட்டும், அந்த கோபுரம் இருக்கட்டும், நம்மளோட தமிழ் மக்களோட கலாச்சாரங்கள், அவங்களோட வண்ணங்கள், ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க. செக்-இன் முடிச்சுட்டு இப்ப நம்ம இமிகிரேஷன் கவுண்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க டோட்டல் 27 இமிகிரேஷன் கவுண்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா உட்காந்து பார்த்துக்கிறோம். ஆபரேஷன் வந்த பிறகு இப்படிலாம் உட்காந்து பார்க்க முடியுமான்னு, இதுல ஒரு கண்ணாடி வேற எங்க அண்ணன் ஸ்டைல் பண்ணிட்டு ரொம்பவே பெருசாவே இங்க தாங்க கட்டியிருக்காங்க. இமிகிரேஷன் முடிச்சுட்டு நம்ம விசா ப்ராசஸ் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து செக்யூரிட்டி செக் ஏரியா போவோம். அதான் SHA. இங்கதான் CSF வந்து நம்மளோட கொண்டு போற அந்த பவுடர்ஸ் அது இதுலாம் எடுத்துக்கிறது. ஸோ தயவு செஞ்சு ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போகாதீங்க. SHA முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏர்கிராஃப்ட்ல போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெயிட்டிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் இங்க 20 கேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 20 கேட்ஸ்ல இப்ப 10 கேட்ஸ் தான் வந்து ஆபரேஷனுக்கு வந்திருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வருது. அண்ட் தென் KMS ஹக்கிங், KFC. இப்ப நம்ம எப்படி ஏர்கிராஃப்ட்ல போர்ட் ஆகுறது உங்களுக்கு நான் காட்டிடுறேன். நம்ம கேட் 4, சே ஃபார் எக்ஸாம்பிள் கேட் 4குள்ள போகணும்னா எப்படி போர்ட் ஆகணும், ஏரோபிரிட்ஜ்குள்ள எப்படி போகணும், அந்த அளவுக்கு கூட நான் வீடியோ உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா எடுத்திருக்கேன் கைஸ். சேர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. படுத்துட்டு இருக்கிற மாதிரி சேர்லாம் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம கேட் 4ல நம்ம ஏர்கிராஃப்ட்ல வந்து போர்ட் ஆகணும் அப்படின்னா, இது பேர் தான் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோ பிரிட்ஜும் இந்த நம்ம டெர்மினலும் கனெக்ட் ஆகுற ஏரியா தான் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரிடார் வழியா இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த சைட் வியூலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம காரிடார் வழியா நடந்து போயிட்டு ஏரோ பிரிட்ஜ், இதுதான் நம்ம ஏரோ பிரிட்ஜ் சொல்லுவோம். அந்த ஏரோ பிரிட்ஜ்குள்ளார கனெக்ட் பண்றது. ஏரோ பிரிட்ஜ்ன்றது நம்மளோட ஏர்கிராஃப்டோட கேட்டையும், அவங்க அந்த ஓபன் பண்ற கேட்டையும், நம்ம ஏரோ பிரிட்ஜோட கேட்டையும் வந்து டாக்கின் பண்ணுவாங்க. தெரியுதா அந்த பிளாக் கலர்ல? அதுதான் வந்து நம்ம ஏர்கிராஃப்ட்ல கேட் வந்து டாக்கின் பண்ணுவாங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஏப்ரல் வரைக்கும் கூட போயிருக்கேங்க. அவ்வளவுதான், பேசஞ்சர்ஸ் வந்து டிபார்ட் ஆயிருவாங்க. இப்ப எப்படி அரைவல் பேசஞ்சர்ஸ் வெளியில வர்றதுன்றதையும் நான் காட்டுறேன். அரைவல் பேசஞ்சர்ஸ் வெளியில ஏர்கிராஃப்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு நெக்ஸ்ட் இமிகிரேஷன் அப்ரோச் பண்ணுவாங்க. இமிகிரேஷன் முடிச்சிட்டு சைட்ல எல்லாம் நிறைய சிலை வச்சிருக்காங்கங்க. அங்கேயும் 27 ஆர் 28 கவுண்டர்ஸ் வச்சிருக்கு.
இமிகிரேஷன் கவுண்டர்ஸ். அங்கேயும் போய் நின்னுட்டு ஒரு போஸ் தான். இத கெரோசல் சொல்லுவாங்க. நம்ப டெர்ம்ஸ்ல வந்து பெல்ட்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 பெல்ட் இருக்கு. 1 வந்து டொமஸ்டிக், 2 வந்து ஸ்விங் யூஸ் பண்றாங்க. டொமஸ்டிக் பிளஸ் இன்டர்நேஷனல். ரிமைனிங் 3, 4 அண்ட் 5 வந்து இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ் தான். இங்க பிஎம்ஏ ஏரியா வந்து கீழ இருக்கு. தட் இஸ் பேக்கேஜ் பிரேக்கப் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்கருந்து மேல வந்து நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பெல்ட்லாம் ரொம்ப பெருசாவே, ரொம்பவே தரமாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 1200 crores ப்ராஜெக்ட்ன்னு சொல்றாங்க. வொர்த் தான். மொத்தம் 27 லிஃப்ட்ஸ் இருக்காம். நெறையவே வந்து பேசஞ்சர் ஃபெசிலிட்டேஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அரைவல் நம்ம பேக்கேஜ் கிளைம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய வெயிட்டிங் ஹால். இந்த பார்க்குற வால் தான் இந்த ஏர்போர்ட்லயே மஸ்துன்னு சொல்லலாம். கீழருந்து மேல வரைக்கும் ஒரே இதுதான். அத பார்க்கவே நின்னுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு அவ்ளோ அழகா இருக்கு. நெக்ஸ்ட் டொமஸ்டிக்கும் எப்படி வந்து போர்ட் ஆகுறது, எப்படி வெளில வரதுன்னு பார்க்கணும் அப்டின்னீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோஸும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். அரைவல் ஆயிட்டு நம்ம சொந்தக்காரவங்கள போய் மீட் பண்ண வேண்டியது தான் கைஸ். இந்த வீடியோஸ் உண்மையாலுமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். இருக்குன்னா எஸ் சொல்லுங்க. அரைவல் பேசஞ்சர்ஸ் கீழ நான் சொன்னேன்ல, மேல வந்து டிபாச்சர், கீழ வந்து அரைவல். கன்ஃப்யூஷன் எதுவுமே இருக்காது. நீங்க நேரா போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நான் சொன்னதும், இதுவும் அப்படியே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸ்ரீரங்கம் கோபுரத்த பார்த்தீங்களா? அதுவுமே ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஏர்போர்ட்டோட ஃபுல் டெர்மினல் பாருங்க. கார் பார்க்கிங் ஏரியாஸும் ரொம்ப பெருசாவே இருக்கு. 4000 கார்ஸ் வந்து பார்க் பண்ணலான்ட்டு. பெர் ஹவருக்கு 250 சார்ஜ் பண்றாங்க. ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பை பை ஹார்ன்ஸ் ஃபேமிலி. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.